வணக்கம் ஹெல்த் சமூகம் நேயர்களே. 60 வயதை கடந்த பிறகும் திடகாத்திரமாக இருக்கும் கிராமத்து பெரியவர்கள் யாரிடமாவது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டு பார்த்தால் சட்டென்று பழைய சோறு என்றுதான் கூறுவார்கள். பழைய சாதம் எங்களுடைய முன்னோர்களின் உடல் நலத்துக்கு பக்கபலமாக இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. பல 100 ஆண்டுகளாக பழைய சோறு சாப்பிட்டு வந்த பழக்கம் எங்களுடைய பாரம்பரியத்திற்கு இருக்கிறது. சமீபத்தில் அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் பழைய சோற்றின் பெருமைகளையும் பலன்களையும் பட்டியலிட்டிருந்தது. அதன் பிறகு கொண்ட இன்றைய தலைமுறை கூகுளில் பழைய சாதத்தை தேட ஆரம்பித்திருக்கின்றது. பழைய சாதம், பழைய சோறு, பழஞ்சோறு, ஏழைகளினுடைய உணவு, ஐஸ் பிரியாணி என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த உணவு அமெரிக்கர்களுக்கும் பிற நாட்டினருக்கும் வேண்டுமானால் அதிசயமாக இருக்கலாம். எங்களுடைய முன்னோர்களுக்கு அன்றாடம் பார்த்து பார்த்து பழகி போன இதம் தரும் காலை உணவு இதுவாகும். மதியம் வடித்து மீந்து போன சாதத்தில் நீர் ஊற்றி விடுவார்கள். அடுத்த நாள் அது பழைய சாதமாகிவிடும். இந்த பழைய சாதம் எத்தனையோ மருத்துவ குணங்களை கொண்டது என்பது பலருக்கு தெரியாத விடயம். கிராமங்களில் வெயிலில் வாடி வதங்கி வருபவர்கள் உரிமையோடு கேட்கும் பானம் இது. கொஞ்சம் நீச்ச தண்ணி இருந்தா குடுதாயி என்பார்கள். நீச்ச தண்ணி என்றால் பழைய சோற்று தண்ணீர் அல்லது நீராகாரம் என்று அர்த்தப்படும். உடல் உஷ்ணத்தை குறைக்கும் இது குளிர்ச்சியோடு எனர்ஜியையும் சேர்த்து தருகின்ற அற்புதமான ஆகாரமாக காணப்படுகின்றது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு அறிமுகமான காபி நீராகாரத்தை மெல்ல மெல்ல ஊரங்கட்டிவிட்டது. அத்தோடு இந்த பழைய சோற்று தண்ணீர் மற்ற பானங்கள் போல அல்ல. பழச்சாறுகள், இளநீர், டீயை போல இதை போத்தலில் அடைத்து கையோடு எடுத்து போக முடியாது. சாதம் கலந்திருக்கும் என்பதனால் புட்டிகள் ஏற்றவை அல்ல. இதுவும் தமிழர்கள் நீராகாரத்தை மறந்து போவதற்கான ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். தனியாக குளிரூட்டியில் வைத்து குளிரூட்ட வேண்டிய தேவை இதற்கு கிடையாது என்பது இதனுடைய சிறப்பு. அடுக்கலையில் ஓர் ஓரமாக பாத்திரத்தில் வைத்து மூடி வைத்தாலே போதும். காலையில் குளிர குளிர பழைய சோறு தயாராகிவிடும். மண் பாத்திரத்தில் வைத்திருப்பது கூடுதல் சிறப்பு. தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளாவிலும் பாரம்பரியமிக்க உணவாக இது காணப்படுகின்றது. தொட்டுக்கொள்ள ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் அல்லது ஊறுகாய் போதுமானது. பழைய சோற்றில் லேசாக புளிப்புச்சுவை ஏற்பட காரணமும் உண்டு. சாதத்தில் உருவாக்கும் lactic ஆசிட் பாக்டீரியா தான் புளிப்புச்சுவையை தருகிறது. அத்தோடு மிக அதிக அளவில் புரதச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம் ஆகியவற்றை அள்ளி அள்ளி தருகிறது இந்த அட்டகாசமான சாதம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், வடித்த சாதத்தில் 3.4 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கிறது என வைத்துக் கொள்வோம். அதுவே பழைய சாதமாகும் போது இரும்பு சத்தின் அளவு 73.91 மில்லிகிராமாக இருக்கும். ஆக காலையில் சாப்பிட ஏற்ற சத்தான உணவுதான் இந்த பழைய சோறு. அதே நேரத்தில் எல்லா உணவுக்கும் ஓர் கால அளவு உண்டு. ஆகவே அது பழைய சோற்றுக்கும் பொருந்துகின்றது. அதிகபட்சம் பழைய சாதமாக வேண்டும் என்பதற்காக நீரூற்றிய 15 மணி நேரத்திற்குள் சாப்பிட்டு விடுவதுதான் ஆரோக்கியம் என்கின்றார்கள் மருத்துவர்கள். பழைய சாதம் சாப்பிட்டால் தூக்கம் வரும், உடல் பருமன் உண்டாகும் என்பதெல்லாம் உண்மை கிடையாது. இது எல்லா உணவுகளுக்குமே பொருந்தக்கூடியது. சர்க்கரை நோயாளிகள் மட்டும் மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு இதனை அளவோடு சாப்பிட முடியும். உடலுக்கு நன்மை தரும் பாக்டீரியாக்கள் அபரிமிதமான அளவில் இதில் காணப்படுகின்றன. காலையில் இதை சாப்பிடுவதால் வயிறு தொடர்பான நோய்கள் குணமாகும். உடலில் அதிகமாக இருக்கும் உடல் உஷ்ணத்தை போக்கும். இந்த உணவு நார்ச்சத்து தன்மையையும் கொண்டிருப்பதால் மலச்சிக்கலை நீக்கும், உடல் சோர்வினை விரட்டும், இரத்த அழுத்தம் சீராகும். உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தணிய செய்யும். முழு நாளைக்கும் நம்மை ஃப்ரெஷ்ஷாக உணர வைக்கும். ஒவ்வாமை பிரச்சனைகளுக்கும் தோல் தொடர்பான வியாதிகளுக்கும் இது நல்ல தீர்வினை வழங்கும். எல்லா விதமான வயிற்று புண்களுக்கும் பழைய சோறு வரப்பிரசாதமாக காணப்படுகின்றது. புதிய நோய் தொற்றுக்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கின்ற வல்லமையும் இதற்கு இருக்கின்றது. அதேவேளை உடலுக்கு வனப்பை தருவதோடு இளமை தோற்றத்தையும் தக்க வைக்க உதவுகின்றது. பழைய சோறு இருக்கும் இடம் ஆரோக்கியம் குடியிருக்கின்ற ஒரு இடமாகும். தமிழர் பாரம்பரியம் ஆரோக்கியத்தை போற்றி பாதுகாத்து வந்தது என்பதை நிரூபிக்கும் மற்றும் ஒரு ஆதாரமே இந்த பழைய சோறு. இந்த பாரம்பரியத்தினை நாம் என்றும் போற்றி பின்பற்ற வேண்டும். நன்றி மக்களே. ஹெல்த் சமூகத்தினுடைய இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.